வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் ஃபைபரில் நீங்கள் நியூ பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வரும், என்னென்ன பிளான்லாம் இருக்குது, என்னென்ன ஓடிடிலாம் புதுசாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிக் ஃபைபர் வந்து நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய வீட்டில் நிறைய ஏரியாவில் டிசிசிஎல் நெட்வொர்க் தான் இருக்குது. அவங்கள கூட சப் பிராண்டு, அதாவது டிசிசிஎல் நெட்வொர்க்கில் இருந்து தான் நமக்கு இந்த டிக் ஃபைபர் இன்டர்நெட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக இன்டர்நெட் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட். இதுதான் டிக் ஃபைபருக்கு ஃபுல் ஃபார்மு. இது வந்து நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. இது உங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிக் ஃபைபருக்குள்ளே அஃபிஷியல் வெப்சைட்லேயே காண்டாக்ட் அஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் ஃபைபருக்குள்ளே கஸ்டமர் கேர் நம்பரு உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஏரியா லொக்கேஷன் சொன்னீங்க அப்படின்னாலே போதும். அவங்க உங்கள் ஏரியாவில் டிக் ஃபைபர் ப்ராட்பேண்ட் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஏரியா லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அவங்கக்கிட்ட இந்த டிக் ஃபைபர் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க மூலமாகவே இந்த நெட்வொர்க்கை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம புதுசாக என்னென்ன பிளான்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி லைன் பை லைனாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் டிக் ஃபைபரில் பேசிக் பிளானு. ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 20 Mbps. இந்த பிளான் நேம் வந்து பிரான்ஸ் பேக்கு. அன்லிமிட்டெட் தான். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிளானுமே அன்லிமிட்டெட் பிளான் தான். இதுக்கு மந்த்லி அமௌண்ட் வந்து 299 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 299 ப்ளஸ் 18% மட்டும் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தவுட் ஓடிடி பிளானில் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு ஓடிடி வேணும் அப்படின்னா சைடில் மென்ஷன் பண்ணிக்கிற 25, 50, 150 இந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ஓடிடியோட உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது 40 Mbps பிளானு. நமக்கு இந்த ஓடிடியில் என்னென்ன ஓடிடிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 ருபீஸ்க்கு வந்து நமக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரு, ஹாகா தமிழ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 50 ருபீஸ்க்கு நமக்கு சோனி லைவு, சன் நெக்ஸ்ட்டு, C5 இந்த மூணுமே நமக்கு 50 ருபீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. 150 ருபீஸ்க்கு வந்து நமக்கு ப்ரைம் லைட் பேக், அதாவது அமேசான் ப்ரைமில் லைட் பேக் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகி வரும். அதில் ஓவராலாக எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மே கொடுத்துருக்குறாங்க. C5, சோனி லைவ், ஜியோ ஹாட் ஸ்டார், அமேசான் ப்ரைம், சன் நெக்ஸ்ட் இந்த எல்லா ஓடிடியுமே நமக்கு அந்த 150 ருபீஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பிளான்குள்ளே காஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 75 Mbps. இந்த பிளான் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 499 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் நம்ம ஓடிடி பிளான் சூஸ் பண்ணும்போதுமே 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தான் நமக்கு பில்லில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிளான் வந்து டிக் டைமண்ட் பேக்கு. ஸ்பீட் பார்த்திங்கன்னா 100 Mbps. மந்த்லி அமௌண்ட் வந்து 599 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. நீங்கள் ஓடிடி பிளானும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 50 ருபீஸ் ஓடிடி பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 ருபீஸ்க்குமே 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தான் நம்ம ஓவரால் பிளானில் பே பண்ணுற மாதிரி பில்லு வரும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பிளான் வந்து 150 Mbps. இந்த பிளான் நேம் பார்த்திங்க அப்படின்னா டிக்கு பிளாட்டினம் பேக்கு. ஸ்பீடு வந்து 150 Mbps. மந்த்லி அமௌண்ட் வந்து 666 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இதுலேயுமே நீங்கள் எந்த ஓடிடி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓடிடிக்குள்ளே 18% ஜிஎஸ்டியுமே ஆட் பண்ணி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது, உங்களுக்கு ரவுட்ரு ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பிளான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிளான்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ரவுட்ரு வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டர் வந்து இந்த ரவுட்டர் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு உங்கள் டிக் ஐடியில் 4000 ருபீஸ் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 4000 டெபாசிட் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேரில் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுட்ரு வந்து இந்த பர்டிகுலர் பிளானில் கஸ்டமர் சூஸ் பண்ணும்போது அந்த பிளானுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே டிக் ஃபைபர் கிட்ட இருந்து ரவுட்ருமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அது என்னென்ன பிளான்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 50 Mbps. மந்த்லி அமௌண்ட் வந்து 499 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இந்த பிளானில் 3 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 மாதம் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் ஃப்ரீயாக வரும். அதே மாதிரி 5 மாதம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 2 மாதம் ஃப்ரீயாக வரும். 9 மாதம் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 3 மாதம் ஃப்ரீயாக வரும். இந்த பிளானில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரவுட்ரு ஃப்ரீயாக வரும். நீங்கள் இன்கேஸ் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரவுட்ரை வந்து
ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 75 Mbps பிளானு. இதோட பிளான் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 599 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. சேம் இதுலேயுமே 2+1 5+2 9+3 இந்த 3 கேட்டகரியில் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 கேட்டகரி பிளான் நீங்கள் சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அண்டு ரவுட்ரு வந்து ஃப்ரீயாக ஆப்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நீங்கள் இதை முன்னாடி பார்த்த எல்லா பிளான்லேயுமே நீங்கள் இன்ஸ்டாலேஷன் சார்ஜும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரவுட்ரு சார்ஜுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆப்ரேட்டருமே இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து ஃப்ரீயாக போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளானில் நமக்கு ரவுட்ரு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பட் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து ஆப்ரேட்டர் எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒயர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து கஸ்டமர்கிட்ட வாங்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கஸ்டமருக்கு வந்து 0.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரை ஒயர் லே பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளே பிஎஸ்என்எல் ஒரு கஸ்டமருக்கு போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் கஸ்டமர் எண்டில் ஆப்ரேட்டர் ஃபீல்டு ஒர்க் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜுமே வாங்கலாம். ஒரு சில ஆப்ரேட்டர் நார்மல் பிளானுக்குமே இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ரவுட்டர் சார்ஜ் எதுவுமே வாங்காமல் போடுறாங்க. அது வந்து ஆப்ரேட்டரை பொறுத்து டிஃபர் ஆகும். அதையுமே நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளான் வந்து 6 மந்த் பிளானு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எல்லா பிளானையுமே 6 மந்த்துக்கு பே பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லைனில் கஸ்டமருக்கு எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதை 6 மந்த்துக்கு பே பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அண்டு ரவுட்டரையுமே ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 20 Mbps. இது 6 மந்த் பிளான் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1794 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 40 Mbps. இந்த பிளான் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2394. இது நீங்கள் 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஓடிடி வேணுனாலும் அதுக்குமே நீங்கள் 6 மந்த்துக்கு 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளான் வந்து 75 Mbps பிளானு. இது பிளான் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2994 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இன்கேஸ் நீங்கள் 6 மந்த்துக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ரவுட்டரை மட்டும் ரிட்டர்ன் எடுத்துக்குப்போம். உங்களுக்கு இந்த ஓடிடியெல்லாம் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ப்ளே பாக்ஸ் டிவியில் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நம்ம தனி வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது 150 Mbps. இது பிளான் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3996. நீங்கள் 6 மந்த்து பே பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி ஆட் ஆகி வரும். அந்த டிக் ஃபைபர் இன்டர்நெட்குள்ளே ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 Mbps போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், லேண்ட் கேபிள் மூலமாக தான் நம்ம சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 100 Mbps அப்போ நமக்கு வருது. அதே மாதிரி அப்லோடு செக் பண்ணிடலாம். அப்லோடுமே நமக்கு 100 Mbps அப்போ நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.